கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? அதை விசுவாசித்தீங்கன்னா நீங்க பாக்கியவதி, பாக்கியவான். லூக்கா 1:26. 6ஆம் மாதத்தில் கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமாருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றால். ஒரு புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. சின்ன குழந்தைன்னா 15-16 வயசு பெண் ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு கிடைச்ச அறிவின் அடிப்படையில் கல்யாணமாகி கணவன் மனைவி உறவில் தான் பிள்ளை பெறுங்கிற அறிவு அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படித்தான் இயற்கையாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிள்ளை பேர் நடக்கிறது. கணவன் மனைவி உறவின் மூலமாக பிள்ளை பிறக்கிறது. இவ சொல்கிறா, நான் புருஷனை அறியனே, எனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிறார். எத்தனையோ அற்புதங்களை பார்த்துருக்குறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். எல்லா அற்புதத்துக்கும் மேலான அற்புதம் கன்னி கர்ப்பவதியானது. ஆணின் உதவியே இல்லாமல் வார்த்தை கரித்தரிக்கப்பட்டது. முக்கியமான காரியம் கவனிங்க. சொல்கிற காரியம் என்னென்னா, கர்த்தரிடத்துல ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு உங்களுக்கு வயசுலாம் மேட்டரே கிடையாது. வயசு இல்லைங்க, சின்ன பிள்ளை அதனால தெரியாது. 15 வயசு இருக்கா, 16 வயசு ஆயிடுச்சா, 15-16 வயசு பொண்ணு மிகப்பெரிய அனுபவத்தை பெறுறாங்க. அவங்க கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்கும் வயசு இஷ்யூ கிடையாது. இவ்வளோ வயசுல தான் கர்த்தர் யூஸ் பண்ணுவார், அப்படி இஷ்யூ கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு இணங்கி வார்த்தைக்கு உட்பட்டீங்கன்னா எந்த காலத்திலையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஒரே காரியம் என்ன? வார்த்தையை கேட்கணும், விசுவாசிக்கணும், இருதயத்தில் வச்சு காத்து கொண்டீங்கன்னா அது 30-60-100 பலன் கொடுக்கும். 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாலாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் போடு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து, வேலை முடிஞ்சிருச்சு, வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு. இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, எந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பயப்படாமல் எனக்கு ஆக கடவுங்கிறாரு. வேலை நடந்துருச்சு. பின்னாடி சொல்கிறாரு, லூக்கா 1:45 எலிசபெத் சொல்கிறாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? அதை விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவதி, பாக்கியவான். பக்கத்தோட சொல்லுவோம், நான் பாக்கியவான். தேவன் என்ன சொன்னாரோ அது என் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிச்சயமா எனக்கு நிறைவேறும். ஆமென், ஆமென். கர்த்தர் ஒன்று சொன்னாரா? எனக்கு எப்படி நிச்சயம்? சொன்னார்ல, அவ்வளோதான் நிச்சயம்.
அதனால தமிழில் தேவனால கூடாத காரியம் ஒன்றில் இருக்கு. ஏஎஸ்விங்கிற பைபிளில் எப்படி இருக்குன்னா, நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷல் பி வாய்ட் ஆஃப் பவர் இருக்கு. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையும் வல்லமை இல்லாமல் இல்லைன்னு இருக்கு. தேவனிடத்திலிருந்து வார்த்தை வருதா, பவரோடு வருது, அது நிறைவேற்றக்கூடிய சக்தியோடு ஆற்றலோடு வருது. ஒரு ப்ராஃபஸி உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு தேவையை மனதில் வச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம். அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை நீ இருதயமாகிய நிலத்தில் வச்சு காத்து கொண்டீங்கன்னா அதன் மேலே பரிசுத்த ஆவியார் நிழலிடுவார். நிழலிட்டு எதுக்கு நிழலிடுனா, அதை காக்கிறார், வேறு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதபடி காக்கிறார்.